அடிக்ஷன் சொல்கிறாங்களா? அடிக்ஷன் அதுக்கு என்ன அர்த்தம்? அடிக்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு காலகட்டங்கள்ல என்ன சொல்லுவாங்க? அடிக்ஷன்னா ட்ரக்ஸ் அடிக்ஷன் மட்டும் தான் அடிக்ஷன்பாங்க. அது வந்து ட்ரக்ஸுக்கு மட்டும் அடிக்ஷன் கிடையாது. அடிக்ஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு உயிரினத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கேட்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்குது. அதே மாரி வந்து ஒவ்வொரு மனிதனுக்குமே ஒவ்வொரு விதமான அடிக்ஷன் அப்படின்னு இருக்கும். மிக மிக கம்மியா என்னன்னு சொல்லிட்டோம்னா, நம்ம ஒரு ஃபோன் எடுத்து ஒரு 5 நிமிஷம் ஒருக்கா பார்க்கறதும் ஒரு விதத்துல ஒரு அடிக்ஷன் தான். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அதிக அளவுல ஒரு ட்ரக்ஸ் எடுத்துக்கிறது, ஒரு ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறது, ஒரு ஸ்மோக்கிங் பண்றது, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு ஹேபிட் பண்றது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அடிக்ஷன் தான் சொல்லுவாங்க. பொதுவாவே நம்மளோட மனிதனோட மூளை ஏகப்பட்டது வந்து ஒரு 21 நாள் நம்ம ஒரு விஷயத்த பண்ணோம் அப்படின்னா, 22வது நாள் நம்ம பண்ண சொல்லி தூண்டுமாம். ஒரு மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா, தனியா இருக்கும்போது அவனுடைய தவறு செய்யக்கூடிய எண்ண ஓட்டங்கள் அப்படிங்கிறது அதிகமா இருக்குமா. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சர்க்கிளோட அவன் டிராவல் பண்ணும்போது அந்த ஒரு எண்ண ஓட்டங்கிறது கம்மியா இருக்குமா. ஒரு எலிய வச்சு ஒரு ரிசர்ச் பண்ணிக்கிறாங்க. ரிசர்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹெராயின்னு சொல்லக்கூடிய ஒரு போதைப் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் பக்கத்துல ஒரு நார்மலான தண்ணியும் ஒரு எலிய ஒரே ஒரு எலிய தனியா விட்டு அத சாப்பிட வச்சுக்கிறாங்க. அந்த எலி என்ன பண்ணியிருக்குது, தண்ணிய குடிக்காம வெறும் ஹெராயின் மட்டுமே சாப்பிட்டுன்னு இருக்குது. ஓகேங்களா? அதே எலிய கொண்டுட்டு போயிட்டு, மறுபடியும் கூட்டமா இருக்கிற எலி கூட விட்டுட்டு, இந்த ட்ரக்ஸையும் தண்ணியும் வச்சோம்னா, அது என்ன பண்ணுது, மறுபடியும் ஹெராயின் பக்கத்துல போயிட்டு, பக்கத்துல மத்த எலிய திரும்பி பார்த்துட்டு மறுபடியும் தண்ணிய மட்டுமே குடிச்சிருக்குதாம். ஓகேங்களா? அதாவது எலிக்கும், மனிதனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, மிக மிக அதிகப்படியான அளவுல அனைத்து விஷயங்களுமே ஒத்து போறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்த மனுஷனுக்கு குடுக்கறதுக்கு முன்னாடி எலிக்கு குடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது, மனிதனுடைய எண்ண ஓட்டங்களும், எலியோட எண்ண ஓட்டங்களுமே கிட்டத்தட்ட சேமா தான் இருக்கும். அப்படி அந்த எலி எப்படி ஒரு விஷயம் பண்ணுதோ, அதே தான் மனிதனும். ஒரு தவறான ஒரு பழக்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, தவறான பழக்கம் அடிக்ஷனை ஆக்குபை பண்ணுறது அப்படிங்கிறது நம்மள செல்லரிச்சு திங்காத அளவுக்கு இருக்கிற வரைக்கும் அது ரொம்பவுமே ஒரு நல்ல விஷயம் தாங்க. நம்ம அதுக்குள்ளாடி ஃபுல்லாக ஆக்குபை ஆகி அதுலேருந்து மீண்டு வர முடியும் அப்படிங்கிறது வந்து நார்மலான அடிக்ஷன். நம்ம மீண்டே வர முடியாது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு வருத்தத்துக்கு உண்டான ஒரு அடிக்ஷன். ஓகேங்களா? அதுலேருந்து வெளியில் வரது என்னன்னு சொல்லிட்டோம்னா, நம்ம மனதை வந்து அதை விட ஒரு பிரம்மாண்டமான ஒரு இதில் வந்து நம்ம மாற்றணும். ஓகேங்களா? உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மனுஷன் இருக்கிறான், ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு தொழில் ஒரு லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு அடிக்ஷனு அந்த ஒரு சோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ட்ரக்ஸ் எடுத்துக்கிறான், ஒரு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு சந்தோஷத்துக்கோசரம் சாப்பிட்டது, அதை இந்த மாதிரி ஒரு லாஸ் ஆயிடுச்சுனோன்னா, அதை குடிக்க ஆரம்பிக்கிறோம். உடனே என்ன தோணும், ஓகே நம்ம குடித்தா நம்மளுக்கு வந்து நம்ம இதை வந்து மறந்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு விதமான அடிக்ஷன். இந்த அடிக்ஷன் வந்து எப்படி வரலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதுக்கு ஆப்போசிட் என்ன, ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றவங்க அப்படின்னா, அவங்களால வயிறு ரொம்ப சோறு சாப்பிட்டாங்கன்னா, அவங்களால ட்ரிங்க்ஸ் எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க வயிறு நிறைய சாப்பிட்லாம். ஓகேங்களா? இந்த மாதிரி எது ஒன்று பண்ணலாம். ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதாவது ஒவ்வொரு மனிதனுக்குமே வந்து ஒவ்வொரு தனிப்பட்ட விதமான ஒரு கருத்து இருக்கும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அடிக்ஷன் சொல்கிறதுக்கு அது அடிக்ஷன் வந்து வெளில வரதுக்கு நாம ஒரு விஷயம் சொல்லுவோம். ஆனால் அதுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயம் தான் வந்து ஒரு மனுஷன் செஞ்சால் அவங்களுக்கு வந்து நல்லாகும். உதாரணத்துக்கு காய்ச்சல் இருந்துச்சு அப்படின்னா, ஆயில் ஃபுட் எடுத்துக்கூடாதும்பாங்க. உதாரணத்துக்கு எனக்கெல்லாம் காய்ச்சல் இருந்துச்சு அப்படின்னா, எங்கள் அப்பா நாங்கள் வந்து புரோட்டா அப்படின்ற ஒரு விஷயத்த சாப்பிடுவோம். சாப்பிட்டோம்னா என்ன ஆகும், அந்த காய்ச்சல் வந்து நல்லாயிரும். இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லிட்டோம், காய்ச்சல் வந்தால் ஆயில் ஃபுட் எடுத்துக்கிட்டா காய்ச்சல் அதிகமாகும். ஆனால் நம்மளுக்கு அதை வந்து ஆயில் ஃபுட்டு புரோட்டா வந்து ஆயில் ஃபுட்டு தான், மைதா ப்ராடக்ட் தான். அதை சாப்பிட்டா என்ன ஆகும், புரோட்டா சாப்பிட்டோம்பா காய்ச்சல் நல்லாயிருச்சுப்பான்ற மாதிரி சாப்பிட்டு சிம்பிளாக ஒரு டேப்லெட் எடுத்துக்கிட்டு தூங்கி எழுந்திரிச்சா காய்ச்சல் நல்லாயிரும். இது வந்து கேட்கறதுக்கு கொஞ்சம் ஒரு என்னடா புதுசாக இருக்குது, காமெடியாக இருக்குன்னு நினைக்கலாம். ஆனால் இது வந்து உண்மையிலுமே வந்து நடைமுறை வாழ்க்கையில் இது செட் ஆகுது. ஓகேங்களா? இது அடிக்ஷனுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அடிக்ஷனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு அடிக்ஷன் அப்படின்னா, உங்களுக்குன்னு தனிப்பட்ட ஒரு விருப்பமான ஒரு ஹேபிட்ன்னு இருக்கும். அந்த ஹேபிட்டை நீங்கள் ஒரு 20 நாள் பழக்கம் பண்ணீங்க அப்படின்னா, அதுலேருந்து நீங்கள் தாராளமாக வெளியில் வந்துடலாங்க. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? நன்றி.